ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கவர்மெண்ட் ஜாபில் தான் சேரணும் அப்படின்ற ஆசையோட நிறைய பேர் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசினுடைய அறநிலைத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலையை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் டைப்பிஸ்ட்டு, காவலர், கால்நடை பராமரிப்பாளர், தொழில்நுட்ப உதவியாளர், தலைமை ஆசிரியர், தேவார ஆசிரியர், சங்கீத இசை ஆசிரியர், இப்படி பல்வேறு பதவிகளுக்கு வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் குறைந்தபட்சமாக எழுத படிக்க தெரிஞ்சவங்கலேருந்து 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான பல்வேறு விதமான பதவிகள் இந்த நோட்டிஃபிகேஷனில் வெளியாகிருக்கு. சூப்பரான இந்த வேலையை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஸோ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இதில் என்னென்ன பதவி அதை முதல்ல நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்களுக்கான சம்பளம் 18,500லேருந்து 58,600 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே மேட்ரிக்ஸ் 22 அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் இந்த பதவிக்கு சம்பளம் வழங்கப்படும். ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி. அது போக தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் தட்டச்சு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை. ஓகே. ஆனால் இனம் 1ல் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதியை விண்ணப்பதாரர் பெறாத தேர்வில் இனம் 1ல் அல்லது 2ல் உள்ள தகுதிகளை பெற்ற விண்ணப்பதாரர்கள் மேற்சொன்ன முன்னுரிமை வரிசையில் நியமிக்கப்படலாம். ஓகே. இதில் நீங்கள் குறிப்பாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக தமிழ் மற்றும் இங்கிலீஷ்லேருந்து ஹையர் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு எதிலோ 1ல் ஹையர் 1ல் லோயர் அப்படின்னாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் 2லையுமே ஹையர் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியக்கத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ கம்ப்யூட்டர் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். மற்றும் அலுவலக தானியக்கம், அதாவது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதில் நீங்கள் சான்றிதழ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டைப்பிஸ்ட் பதவிக்கான முக்கியமான உங்களுக்கு கல்வி தகுதி. ஸோ இது நம்பர் ஆஃப் வேகன்சி 1, சேலரி ஏற்கனவே சொன்னது தான். ஸோ 10th படிச்சுட்டு நீங்கள் டைப்பிங் இருந்து அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அடுத்து காவலர், அதாவது செக்யூரிட்டி பதவி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 70. அதில் ஆண்கள் 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க, பெண்கள் 10 வேகன்சி. இவங்களுக்கு சம்பளம் 15,900 முதல் 50,400. பே மேட்ரிக்ஸ் 17 அந்த ஸ்கேல் பிரகாரம் இவங்களுக்கு மாத சம்பளம் வழங்கப்படும். ஸோ இந்த பதவிக்கு தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். ஸோ நீங்கள் குறைந்தபட்சமாக எனக்கு தமிழ் எழுத வாசிக்க தெரியும் அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் ஒரு 8th படிச்சிருக்கணும், 10th படிச்சிருக்கணும் அப்படின்னு கூட கேட்கல. மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அடுத்து கூர்கா நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இந்த பதவிக்கு 15,900 முதல் 50,400 வரை சம்பளம். இந்த பதவிக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஏவலால் பண்ணை சாகுபடி நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்களுக்கு மாத சம்பளம் 10,000 முதல் 31,500 வரை. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து உபகோயில் பெருக்குபவர் நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு சம்பளம் 10,000 முதல் 31,500 வரை. பே மேட்ரிக்ஸ் 10. ஓகே. இவங்களும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். அடுத்து கால்நடை பராமரிப்பாளர் மாத சம்பளம் 10,000 முதல் 31,500 வரை. நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உபகோயில் காவலர் நம்பர் ஆஃப் வேகன்சி 2. 11,600 முதல் 36,800 வரை. பே மேட்ரிக்ஸ் 12 இந்த ஸ்கேல் பிரகாரம் மாத சம்பளம் வழங்கப்படும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து திருமஞ்சனம் உள்துறை காணிப்பணியிடங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 3. அதாவது திருமஞ்சனம் அந்த பதவிக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்க 11,600 முதல் 36,800 வரை மாத சம்பளம். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். ஸோ வேத பாடசாலையில் நம்ம ஓராண்டு படிப்பு முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்.
இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து முறை தானியகம் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மாத சம்பளம் 10,000 முதல் 31,500 வரை. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் மற்றும் யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பு. ஓகே. ஸோ இவங்களுக்கும் இதே தான், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆகம வேத பாடசாலையில் 1 வருஷம் நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓடல் நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்களுக்கு 15,900 முதல் 50,400 வரை. ஸோ தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இவங்களும் அதே தான், அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. அடுத்து தாளம் நம்பர் ஆஃப் வேகன்சி 3. 18,500 முதல் 58,600 வரை மாத சம்பளம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே. தமிழக அரசால் நடத்தப்படும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சமய நிறுவனங்கள். ஸோ இதில் வந்து இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு. இவங்களுக்கு மாத சம்பளம் 20,600 முதல் 65,500 வரை. மின்னணு தொடர்பு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியலில் பட்டய படிப்பு. ஸோ மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு இதில் வந்து பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 1. அடுத்து பிளம்பர் நம்பர் ஆஃப் வேகன்சி 4. இவங்க வந்து 18,000லேருந்து 56,900 வரை. ஸோ இவங்க வந்து ஐடிஐ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிஐ தான் உங்களுக்கான கல்வி தகுதி. தொடர்புடைய பிரிவில் 5 ஆண்டுகள் அனுபவம் அல்லது 2 ஆண்டுகள் தொழில் பழகுனர் அப்ரெண்டிஸ்ஷிப் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த தொடர்புடைய பிரிவில் வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அல்லது 2 வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உதவி மின் பணியாளர் நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இதில் 16,600 முதல் 52,400 வரை. ஸோ இவங்களும் ஐடிஐ பண்ணியிருக்கணும். ஐடிஐ எலக்ட்ரிக்கல் மின் கம்பி பணியாளர் பாடப்பிரிவில் வயர்மேன் ட்ரேடு தொழில் பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின் உரிமை வழங்கல் துறையிடமிருந்து ஹெச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ஸோ ஐடிஐ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹெச் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அர்ச்சகர் மற்றும் ஓதுவார் பயிற்சி பள்ளி காலி பணியிடங்கள். ஸோ இந்த பயிற்சி பள்ளியில் என்னென்ன வேகன்சின்னு பார்க்கலாம். தலைமை ஆசிரியர் 1 கொடுத்துருக்காங்க. 36,700 முதல் 1,16,200 வரை இவங்களுக்கான மாத சம்பளம். ஓகே. தமிழில் வந்து முதுகலை பட்டம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஓகே. ஸோ இவங்க வந்து தமிழில் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் வந்து இளநிலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதேனும் ஒரு மேல்நிலைப் பள்ளியில் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்க வேண்டும். தத்துவம் சமயம் பண்பாடு போன்றவற்றில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ வந்து குறிப்பிட்ட கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு குறிப்பிட்ட பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவார ஆசிரியர் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. 35,400 முதல் 1,12,400 வரை மாத சம்பளம். ஸோ இவங்களுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆகம பள்ளி அல்லது தேவார பாடசாலையில் அல்லது வேத பாடசாலையில் 3 ஆண்டுகள் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுதான் இந்த பதவிக்கான கல்வி தகுதி. அடுத்து சங்கீத இசை ஆசிரியர் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. 35,400 சம்பளம். 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும். ஓகே. குரல் இசையில் 3 வருட பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும் அல்லது இசையில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். ஓகே. இசை ஆசிரியர் பயிற்சி படிப்பில் தேர்ச்சி. ஓகே. இசை ஆசிரியர் பயிற்சியிலிருந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது வந்து பட்டப்படிப்பு அதுபோக பட்டய படிப்பு அல்லது இசையில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. அடுத்து வந்து ஆகம ஆசிரியர் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்களுக்கு வந்து 30,900லேருந்து 1,13,500 வரைக்கும் மாத சம்பளம். இவங்க வந்து ஏதோ வேத ஆகம பாடசாலையில் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏதேனும் ஒரு கோயிலில் 5 ஆண்டு கால அளவிற்கு குறையாமல் முதுநிலை அர்ச்சகராக பணிபுரிந்திருக்க வேண்டும். ஓகே. சைவ ஆகமத்தில் தற்போதுள்ள வேத ஆகம பாடசாலையில் 4 ஆண்டு பாடப்பிரிவில் சான்றிதழ் படிப்பை முடித்திருக்க வேண்டும். ஸோ இதுதான் இந்த ஆகம ஆசிரியர் பதவிக்கான கல்வி தகுதி. ஸோ மொத்தமாக வந்து 109 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே. இந்த வேலைக்கான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். விண்ணப்பதாரர் வந்து 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் 45 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். இந்து சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைநம்பிக்கை உடையவராக தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். உரிய ஆவணங்கள் இணைக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க அப்படின்றதுக்கான அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நோய் தொற்று மற்றும் மனநிலை குன்றிய குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். ஸோ அதேமாதிரி நீதிமன்றத்தால் தண்டனையடைந்தவர்கள், பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், அரசு பணி பொது ஸ்தாபனங்களிலிருந்து
இதர கோயில்களிலிருந்து பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணிநீக்கம் செய்யப்பட்டவர்கள், திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், அவர்களின் வாரிசுதாரர்கள் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். ஸோ நன்னடத்தை உடையவராக இருத்தல் வேண்டும். இதற்கு அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும். வெளித்துறை பணியிடங்கள் வரிசை எண் 2இல் குறிப்பிட்டுள்ள காவலர் பணியிடத்தில் 60 பணியிடங்கள் ஆண்களுக்கும் 10 பணியிடங்கள் பெண்களுக்கும் நியமனம் செய்யப்பட உள்ளது. இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் தகுதிக்கான சான்றிதழ், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களின் நகல்களை சுய சான்றொப்பம் செய்து செல்ஃப் அட்டஸ்ட் இணைக்கப்பட வேண்டும். அசல் சான்றிதழ் அனுப்பக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனோட உங்களுடைய தேவையான அனைத்து சான்றிதழ் நகல் ஜெராக்ஸ் மட்டும்தான் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ அதில் நீங்களே அதாவது விண்ணப்பதாரர் யாரோ அவங்களே வந்து சுய சான்றொப்பம் செஞ்சு அந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அனுப்பலாம். விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணமாக பிறப்புச் சான்றிதழ் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நகல் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர் கல்வி சான்று நகல், வயது சான்று நகல், உடல் தகுதிக்கான மருத்துவ சான்று நகல் மற்றும் நன்னடத்தை சான்று நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். ஸோ விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் வரப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்கப்படும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து ஃபுல்லாக அப்ளிகேஷன் வந்து முழுமையாக பூர்த்தி செய்யப்படல அல்லது சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணல, சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் திருக்கோயிலின் உப கோயில்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவர். பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் தேதியில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழ் அசல் சான்று சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே எதுவும் கிரிமினல் கேஸ் இல்லை அப்படின்ற சர்டிஃபிகேட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தும் உங்களுக்கான உடல் தகுதி சான்றிதழும் நீங்கள் வந்து அசலாக வந்து கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை அனுப்பும்போது உரையின் மேல் கண்டிப்பாக பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும். நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எந்த விதமான பயணப்படியும் வழங்கப்படாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த விண்ணப்ப உரை மேலே நீங்கள் வந்து அந்த பதவியின் பெயரை தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை நேரில் கொடுக்கலாம் அல்லது போஸ்ட்லேயும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ்கள் நேர்முகத்தில் என்பது கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறான தகவல்கள் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்தும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்படுவர். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். தகுதியான விண்ணப்பதாரர் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படுவர். தகுதி இல்லாத விண்ணப்பங்களுக்கு திருக்கோயிலிருந்து எந்தவிதமான தகவலும் அனுப்பப்படாது. விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் மற்றும் அனைத்து சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து அவங்க முழுமையாக வந்து அந்த துறை சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் மூலமாக அது வந்து அதாவது நம்பகத்தன்மை வந்து பரிசோதிப்பாங்க. உண்மையிலே அந்த சர்டிஃபிகேட் வந்து உண்மையானதானா அப்படின்றத இப்போல்லாம் ஆன்லைன்லேயே மேக்ஸிமம் செக் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வு, கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி, அதுபோக எக்ஸ்பீரியன்ஸு, செயல்முறை தேர்வு, கூடுதல் தகுதி. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ளம்பர் அப்படின்னா நீங்கள் ப்ளம்பிங் ஒர்க் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற அந்த ஒரு சில டெஸ்ட் மாதிரி இருக்கும். அல்லது கூடுதல் தகுதி உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சிறப்பு பயிற்சி அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம பெறக்கூடிய அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து நம்ம வந்து www.hrcetn.gov.in அப்படின்ற அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நேரில் போய் வாங்கணும் அப்படின்னா திருக்கோயில் அலுவலகத்தில் ₹100 செலுத்தி விண்ணப்பத்தை நம்ம வந்து வேலை நாட்களில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ்களுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு நம்ம அனுப்ப வேண்டிய முகவரி வந்து இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில், திருவண்ணாமலை 606 601 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும். மேலும் ₹25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்ப வேண்டும். மேற்படி இணைப்புகளுடன் வரப்பெறாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த அதாவது ₹25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட அஞ்சல் உரையோடு நீங்கள் இதெல்லாத்தையும் இணைச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 28/2/2025 அன்று பிற்பகல் 5:45. ஸோ கடைசி தேதி வரைக்கும் காத்திருக்காதீங்க. பிஃபோர் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் போய் தர மாதிரி பாருங்கள். ஓகே, இதர விவரங்களே அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முறை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில், திருவண்ணாமலை. ஸோ இந்த முறைக்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை கடைசி தேதி முன்னால் அனுப்பணும். ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. அறநிலையத்துறையிலேருந்து குறைந்தபட்சமாக தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களிருந்து டிப்ளமோ, டிகிரி, 10th +2 படித்தவங்க வரைக்கும் இந்த பேருக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இதுதான் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை போயிட்டு நீங்கள் முழுமையான தகவலாம் பார்த்து கடைசி முன்னால் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வேலையை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.